நான் யாவருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறதோடு கூட இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். நான் இன்றைய நாளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சபைகளுக்கு சொல்லுகின்றது ஒரு காரியம். சபைக்கும் சபை போதகர்களுக்கும் ஊழியம் செய்கின்ற யாவருக்கும் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமை தெரிந்து கொண்டதிலிருந்து, பின்பு ஆபிரகாமை தெரிந்து கொண்டதிலிருந்து, தீர்க்கதரிசிகளை அவருடைய தங்களுடைய ஊழியர்களை அனுப்புகின்ற போதெல்லாம் பார்த்தோம்னால் அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி, அந்தந்த நேரத்துக்கு ஏற்றபடி என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அதற்கு ஏற்றபடிதான் தேவனுடைய ஊழியர்கள் வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். தீர்க்கதரிசிகளில் இருந்து நியாயாதிபதிகள் வரை, ராஜாக்கள் தொடக்கம் அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிட்டதை கொடுத்து வந்தார்கள். அதாவது தேவன் ஒருவரை தன்னுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அழைத்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவைகளை கொடுத்து அவைகளை கட்டளையிடும்படி தேவன் அனுப்புகின்றார். அதே போலதான் நாங்கள் எரேமியாவின் நாட்களிலே நாங்கள் பார்ப்போமானால் எரேமியா வருகின்றார். எரேமியா வருகின்ற போது தேவன் எரேமியாவுக்கு போய் சொல்லுகின்றார், நீ இந்த ஜனங்களுக்கு போய் சொல்லு, உங்களுடைய வழிகளை விட்டு விலகும்படி, அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு மரணம் நேரிடும், மற்ற ராஜாக்கள் உங்களை வந்து கொள்ளையிடுவார்கள் என்று சொல்லி. ஆனால் அங்கு இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மனம் திரும்புதல் அவசியம் இல்லை, தேவன் எங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறவராய் இருக்கின்றார், அவர் நன்மையை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார், தீமை எங்களை அணுகுவதில்லை என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் 29வது அதிகாரத்தில் இருந்து நாங்கள் வாசித்து கொண்டு போவோம் என்றால் எங்களுக்கு வடிவாய் தெரியும். அவர்கள் பொய்யான வார்த்தைகளை கூறி ஜனங்களை தேவன் சொன்னார் என்று சொல்லி வஞ்சிக்கிறதான நாட்கள் காணப்படுகின்றது. அதே போலதான் இன்றைய நாட்களிலும் தேவன் சொல்லாத வார்த்தைகளை தேவன் சொன்னார் என்று சொல்லி, தேவன் போதித்த வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுக்காமல் எங்களுடைய விருப்பங்களையும் எங்களுக்கு சரி என்று தோணுகிற எங்களுடைய வழிகளையும் நாங்கள் அவர்களுக்கு கற்பிக்கின்றவர்களாய் சபைகள் இன்றைக்கு காணப்படுகின்றது. ஊழியக்காரர்கள் அநேகர் காணப்படுகின்றார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், விசுவாசிகள் எச்சரிக்கையாயிருக்கும்படி. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 24வது அதிகாரத்திலே, எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி, ஞானமுள்ளவர்களாய், புறாவை போல கபடற்றவர்களாய், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டு. உங்களை மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு தகப்பனாயிருந்தால் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருந்து, கள்ள தீர்க்கதரிசிகளிடமிருந்து, ஓநாய்களிடமிருந்து. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், எரேமியா 29வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமானால் 23வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேலின் மதிகெட்ட காரியத்தை செய்து தங்கள் அயலாருடைய சில காரியங்களை செய்து தாங்கள் அவர்களுக்கு கற்பியாத பொய்யான வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்லி உரைத்ததினால் நான் அதை அறிவேன், அதற்கு நான் சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதினான் என்று சொல்லி. அப்ப கர்த்தர் சொல்லாத, அவர்களுக்கு கர்த்தர் கற்பியாத பொய்யான வார்த்தைகள், கர்த்தர் கற்பியாத வார்த்தைகள், இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். முதற் பகுதியை விட்டுவிட்டு 23 பின்பகுதியை வாசிப்போமானால், நான் அவர்களுக்கு கற்பியாத பொய்யான வார்த்தைகளை என் நாமத்தை சொல்லி உரைத்தார்கள் என்று சொல்லி, அதை நான் அறிவேன் என்று சொல்லி. அப்ப தேவன் சொல்லுகிறதான காரியம் என்னென்று சொன்னால், நான் உங்களுக்கு கற்பித்த காரியங்களை, அதை தான் நாங்கள் மத்தேயுவிலே வாசிக்கலாம். கடைசி அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனங்களுக்கிட்டே வருகின்றது. அப்ப தேவன் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், நான் கற்பித்த வார்த்தைகளை, ஆனால் இன்றைக்கு கற்பியாத வார்த்தைகளை, தேவன் சொல்லாத வார்த்தைகளை
ஜனங்கள் சொல்லுகின்றவர்களாயிருக்கிறது. எச்சரிப்பின் சத்தத்தை விட்டுட்டு அவர்களை அதாவது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான அன்பான, இனிப்பான அந்த அவர்களை இரண்டகம் பண்ணுகிறதும் மயக்குகிறதற்கும் ஏதுவான வார்த்தைகளை கூறி மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கொடுக்காதபடி தடை பண்ணுகின்ற காரியங்கள் இன்றைய நாளிலே காணப்படுகின்றது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பார்க்கிறோம், யோவாஸ்நானன் வந்து சொல்லுகின்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி. அப்போ யோவாஸ்நானன் சொல்லுகிற மார்க்கு 1 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணான். இன்றைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் என்பது மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாய் காணப்பட வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏது அல்லாத ஞானஸ்தானம், பாவத்தில் இருந்து கொண்டு ஞானஸ்தானம், மனம் திரும்பாத ஞானஸ்தானம், இவைகள் தேவன் அங்கீகரிக்காத ஞானஸ்நானம். அதனாலே தான் அந்த விரியன் பாம்பு யோவாஸ்நானன் இடத்திலே ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது அவர் சொல்லுகின்றார், விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களை வெறும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யார்? அதாவது மனம் திரும்புதல் இல்லாமல், மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கும்போது, நீங்கள் மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுத்தால் நாங்கள் தப்பித்து கொண்டு விடலாம், நித்திய ஜீவனுக்குள்ளே சென்று விடலாம், தகப்பனுடைய ஆண்டவருடைய கோபாக்கினையில இருந்து மீண்டு விடலாம் என்று அந்த உங்களுடைய குள்ள புத்திகளினாலே நீங்கள் மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுக்க ஏன் விரும்புகிறீர்கள் என்று சொல்லி, அப்போ யோவாஸ்நானன் எச்சரிக்கின்றார், மனம் திரும்புதலுக்கு என்ற ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி அல்லது மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வரும்படி. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த நாட்களிலே எச்சரிப்பின் சத்தமாய் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை குறித்தோ அல்லது கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையை குறித்தோ, தாவீதை ராஜாவாக்கினவர் என்னை ராஜாவாக்குவார் என்று நான் எதிர்பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அந்த நாட்கள் ஏன் ராஜாவை ஆக்க வேண்டிய அவசியம் இருந்தது, ஏன் தேவன் ராஜாவாக்கினார், அந்த நாட்கள் நிறைவேறிவிட்டது. ஆபிரகாமினுடைய நாட்கள் நிறைவேறிவிட்டது. எரேமியாவின் நாட்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ எரேமியாவின் நாட்களை ஒப்பிட்டு இன்றைய நாட்களிலே நாங்கள் பேச வேண்டிய அவசியம் உண்டாயிருக்கின்றது. தாவீதை ராஜாவாக்கின காரியம் முடிந்து விட்டது. அக்கினியிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்ற நாட்கள் முடிந்து விட்டது. அக்கினி இன்றைக்கும் பாடுகிறாள், அக்கினியை ஊற்றிடுங்க, அக்கினியை ஊற்றிடுங்க, அக்கினியை இறக்கிடுங்க என்று. அக்கினி ஊற்றப்பட்டு விட்டது. அது எங்களுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கின்றது. அது எங்களுக்குள்ளே எரிகின்ற அக்கினியாக இருக்கின்றதே தவிர இனி வானத்தில் இருந்து ஊற்றப்படுகின்ற அக்கினி அல்ல. அது எலியாவின் நாட்களிலே தேவன் செய்ய வேண்டியவைகளாக இருந்தது. அதை தேவன் செய்து முடித்தார். இனிய வானத்தில் இருந்து கள்ள அற்புதங்கள், அக்கினி இறங்குகிற அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். நீங்கள் வானத்திலிருந்து அக்கினி இறங்குவதை பார்த்து கொண்டிருப்பீர்களானால், எதிர்பார்ப்பீர்களானால் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவாய் போய்விடுவீர்கள். கள்ள அற்புதங்கள், கள்ள அடையாளங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள காரியங்களுக்கு நீங்கள் உங்களை விலக்கி கொள்ளும்படியாய் நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒவ்வொரு விசுவாசிகளையும். அதே நேரம் ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதன் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலைமையில் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 33 அதிகாரத்தில் சொல்லுகிறார், உன்னை நான் காவல்காரனாய் வைத்திருக்கிறேன். பட்டயம் வருகிறது என்ற யுத்தத்தின் சத்தம் கேட்கும்போது நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரம் போய் ஜனங்களுக்கு நீ எச்சரிக்க வேண்டும். 33 அதிகாரம் எசேக்கியேல் வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை காவல்காரனாய் வைத்திருக்கிறேன். அங்கு யுத்தத்துக்கான சத்தம் கேட்கும்போது அல்லது யுத்தத்துக்கான எக்காலத்தின் தொழில் ஒலிக்கும் போது நீ அதாவது விழித்திருந்து கொண்டு, நீ எச்சரிக்கையாக இருந்து கொண்டு, உன்னை பாதுகாத்து கொண்டு நீ ஜனங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது அந்த யுத்தத்தில் இருந்து அந்த எதிரியின் வரும்போது நீ
அதிலிருந்து உன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று சொல்லி, அப்படி இல்லைன்றால் நீயும் அசட்டையாயிருப்பானால் நீயும் செத்து போயிடுவாய். அதே நேரம் உன்னுடைய ஜனங்களும் அழிந்து போய்விடும். அப்படி போகும்போது அந்த இரத்த பழியை நான் உன்மேல் கேட்பேன் என்று சொல்லி இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். தேவனுடைய நாமத்தினாலே தேவனுக்கு முன்பாக இருந்து சொல்லுகிறேன். ஜனங்களை வாஞ்சிக்கின்ற கள்ள தீர்க்கதரிசிகள், ஜனங்களை ஏமாற்றுகிறவர்கள், சுயநலத்துக்கு எதுவாயும் தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு, தங்களுடைய காரியங்களுக்கு என்று சொல்லி மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்கள், தேவனுடைய இந்த வார்த்தையை, எச்சரிப்பின் சத்தத்தை கூறாமல், இந்த நாட்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கூற வேண்டிய நாட்கள். அப்ப கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வருகையை குறித்தும் பேச வேண்டிய நாட்களிலே ஆபிரகாமை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் வாக்குத்தத்தங்களை குறித்தும் இயேசு கிறிஸ்துவானவர் வந்த பின்பு எங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம், நான் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதே நான் உனக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தமாக இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் பின்னுக்கு ஜோவானிலே நாங்கள் வாசிக்கிறோம். ஜோவானில் வாசிக்கிறோம். அப்போ எங்களுக்கு என்னுடைய சிந்தை நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தர் வருகின்றார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார், நான் அவரை எதிர்கொண்டு போக நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நித்திய ஜீவனை எனக்கு அவர் கொடுப்பார். நாளைய தினத்துக்காக நான் கவலைப்படாதவனாக இருக்க வேண்டும். எனக்கு சொத்து, என் பிள்ளைக்கு சொத்து, என் பேர பிள்ளைக்கு சொத்து சேர்க்கின்றவன் ஊழியக்காரன் அல்ல. இந்த நாட்களில் அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்ததற்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்கு அது காரியம் முடிந்துவிட்டது. தாவீதின் காரியங்கள் முடிந்துவிட்டது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு காரியங்கள் முடிந்துவிட்டது. இன்றைக்கு இஸ்ரேல் மீண்டும் எழும்புகிறது. இஸ்ரேல் அங்கு மீண்டும் சாலமோனுடைய ஆலயத்தை கட்ட ரெடியாகி கொண்டிருக்கின்றது. கண்களுக்கு முன்பாக மலைகள் பிளக்குகின்றது. தேவன் சொன்ன அடையாளங்கள், அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனாலே நாங்கள் இன்னும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியவர்களாய் நாங்கள் காணப்படுகின்றோம். நாங்கள் எச்சரிக்கையாய் இருந்து எச்சரிக்கின்றவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருந்தால், என் மேல் இருந்தால், எசேக்கியேல் சொன்னது போல, ஏசையா சொன்னது போல, கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கின்றார். அவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அதே ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கின்றார் என்று நாங்கள் சொல்லுவோமானால், நாங்கள் உண்மையாய் மனம் திரும்பி வரும்போது, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது சோதிக்கப்பட்டு, நாங்கள் உண்மையாய் பிசாசின் சோதனையிலே அகப்பட்டு சிக்கி விடாமல் நாங்கள் அந்த சோதனையை ஜெயித்து நாங்கள் வருவோமானால், லூக்கா 4வது அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கின்றார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலை அடைய பண்ணவும், குருடர்களை பார்வையடையவும் பிரசித்தம் பண்ணவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதை அவர்கள் ஏசையாவில் எழுதியிருக்கிறதை இந்த கண்டார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே அதை கண்டார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது நாங்கள் எப்படி இருப்போம் என்கின்றதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கின்றார். அதை இந்த நாட்களிலே ஜனங்கள் காண வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதினது நிறைவேறும். அப்படி நிறைவேறும் போதுதான் எங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் நிறைவேறும். எங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் நிறைவேறவில்லை என்றால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்த கனிகளை கொடுக்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்கள் அல்ல, நல்ல கனிகளை கொடுக்கிறவர்கள் அல்ல. இவைகளெல்லாம் வெற்றுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று ஆண்டவர் அழகாக மத்தேயு 13வது 14வது அதிகாரங்களிலே எழுதி வைத்திருக்கின்றார். ஒரு வார்த்தையை மட்டும் வாசிக்காதீங்க, வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை மட்டும் வாசிக்காதீங்க. அதற்கு முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் வாசித்து பாருங்க. ஏமாத்திரவன் அப்படித்தான் வருவான். ஏமாத்திரவன் வந்து ஒரு வசனத்தை எடுத்து நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லி அந்த வார்த்தையை மட்டும் காண்பிச்சுட்டு போயிடுவான். நீ வாலாகாமல் தலையாகிறதற்கும் கீழாகாமல் மேலாகிறதற்கும் முன்பு நீ எப்படி காணப்பட வேண்டும், அப்படி நீ இருக்கிற நீ பின்பு எப்படி காணப்பட வேண்டும் என்கின்ற வார்த்தைகள் தெளிவாக எழுதப்பட்டு வைத்திருக்கின்றது.
அப்ப தேவனுடைய பிள்ளையாய் இருக்கின்ற நான் இந்த காலத்திலே ஏற்ற காலத்திலே ஏற்ற கனியை கொடுக்கவும், அந்தந்த காலத்திலே அந்தந்த காரியத்துக்கு உரியவைகளை நான் பேசுகிறவனாயும் காணப்பட வேண்டும். நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். அப்போஸ்தலர் நாட்களுக்கு முன்பு, அதாவது இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களோடு வாழ்ந்தபோது ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பு நீங்க பாருங்க, சின்ன தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வந்து அவங்க எல்லாம் எச்சரிப்பின் சத்தம், எச்சரிப்பின் சத்தம், எச்சரிப்பின் கோஷன், எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தாங்க. பிறகு இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை வந்த பிறகு அப்போஸ்தலர்கள் கூட வந்து அவர்கள் எச்சரிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் பார்க்கின்றோம். மனம் திரும்புதலை கூறுதலை பார்க்கின்றோம். யோவாஸ்நானன் வந்து சொல்லவில்லை, உங்களுக்கு கிருபையாகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார், நீங்கள் உங்களுடைய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இஷ்டத்தின்படி வாழுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கின்ற ஜீவனை, விடுதலையை அறிந்து கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், வாழுங்கள், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசியுங்கள். நாங்கள் இருக்கின்றதற்கு எங்களுக்கு ஒரு ஆலயம் தேவை. நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் தேவை. செத்தால் மரணத்துக்கு பின்பு சடங்கு செய்கிறதுக்கு, மரண கிரியைகள் செய்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் தேவை. பர்த்டேண்டா கூப்பிட்டு ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு ஊழியக்காரர் தேவை என்றெல்லாம் நினைத்து நீங்கள் சில இடங்களில் இருப்பீர்களானால், தவறென்று அறிந்தும், அங்கு தேவ ஆவி இல்லை என்று அறிந்தும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறது என்றும் நீங்கள் அங்கு இருப்பீர்களானால், தேவன் உங்களை அறிய வல்லமையுள்ளவராயிருக்கின்றார். உங்களுடைய இருதயத்தை, இருமாப்பை, அகந்தைகளை தேவன் அறிய வல்லமையுள்ளவராயிருக்கின்றார். அதனாலே தான் ஆண்டவர் வெளிப்படுத்தல் எழுதும்போது சொல்லுகின்றார், ஒவ்வொரு சபைகளுக்கும் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் அவர் எழுதும்போது சொல்லுகிறதான காரியமாவது, மனம் திரும்புங்கள். சர்தையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கின்றேன். நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் பெற்றும் நீ செத்தவனை போல் இருக்கின்றாய். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரிகைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் காணவில்லை. தேவனுக்கு முன்பாக எங்களுடைய கிரியைகள் நிறைவுள்ளவைகளாய் காண தேவன் விரும்புகின்றார். இருங்க, தியானியுங்க, நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழ முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய தகப்பன் தேவனுக்கு முன்பாக நிறைவாய் இருந்தது போல நீ அப்படி இல்லை என்று சொல்லி. அப்ப நாங்கள் தேவன் சொல்லுகிறதான காரியத்தை நாங்கள் கேட்டு அதற்கு வழியிலே நாங்கள் நடப்போமானால், தேவன் எங்களை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கின்றார். 1 ராஜாக்கள் 11:6 சொல்லுகிறது, சாலமோன் தகப்பன் தாவீதை போல் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றவில்லை என்று சொல்லி. நாங்கள் பூரணமாய் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான பிரியமானவர்களே, பூரணமாய் பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்தால் தேவன் அதை கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கார். தாகமுள்ளவனுக்கு அந்த ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கின்றார். உண்மையுள்ளவனாய், பூரணமுள்ளவனாய், நிறைவுள்ளவனாய் நான் வாழணும் என்று ஒருவன் விரும்பினால் அவனுக்குள்ளே இருக்கின்ற குறைவுகளை எல்லாம் எடுத்து அவனை நிறைவாக்க தேவாவியானவரும் கர்த்தருடைய வார்த்தையும் தேவனும் வல்லமையுள்ளவரும் போதுமானவராயிருக்கின்றார். அசட்டை பண்ணுகிறவனும் உதாசீனம் பண்ணுகிறவனும் வெள்ளம் வரும் என்று சொல்லி நோவா சொல்லுகின்ற போது, கூச்சலிடுகின்ற போது அசட்டை பண்ணுகிறவனுமாய் காணப்படுகிறவர்களாய் நாங்கள் இந்த நாட்களிலே காணப்படுவோமானால்,
சில வேளை நாங்கள் பரிதவிக்கிறவர்களும் தேவனால் கைவிடப்படுகிறவர்களுமாய் காணப்படுவோம். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்க. கர்த்தரை பூரணமாய் பின்பற்ற விரும்புங்க. நீங்க இருக்கின்ற சபை உங்களை பரலோராஜ்யம் கொண்டு போகாது. உங்களோட பாஸ்டர், உங்களோட ஊழியக்காரன், உங்களோட அப்போஸ்தலர், டாக்டர், ரெவரன்ஸ் பரலோராஜ்யம் கொண்டு போக முடியாது. இந்த வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களே, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி செய்கின்றவர்களே பாக்கியவான். வெளிப்படுத்தல் அழகாய் தொடங்குகிறது. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கின்றவர்களும் அதை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் மனுஷராயிருக்கின்றோம், பலவீனமான பாண்டமாயிருக்கின்றோம். தேவன் அறிந்தவராயிருக்கின்றார். ஆனால் எங்களுடைய இருதயத்தின் சிந்தைகள், நினைவுகள், தோற்றங்கள், எண்ணங்களையும் அவர் விரும்புகிறவராயிருக்கின்றார். எங்களுக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட மனதாயிருக்கின்றோமா, அல்லது அதிலே பிரியப்பட்டு ஓகே சமாளிப்போம், கர்த்தர் மன்னிப்பார் என்று நாங்கள் மனம் திரும்ப விருப்பமற்றவர்களாய் காணப்படுகின்றோமா? மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்கள் தேவனிடத்திலே ஒப்படைக்கின்றேன். பிதாவே, உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னிடத்திலே வைத்தவைகளை பிதாவை இந்த வீடியோவாய் நான் அனுப்புகின்றேன். பிதாவை இதை பார்க்கிறவர்கள், கேட்கின்றவர்கள் அதற்கேற்றபடியோ, உம்முடைய வார்த்தைக்கு ஏற்றபடி, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவும், உமக்கு முன்பாக உண்மையுள்ளவராய் காணப்படவும், ஆண்டவரை பூரணமாய் பின்பற்றவும் நீர் எங்களுக்கு கிருபை கொடும். அடியேனே ஒப்புக் கொடுக்கின்றேன். எனக்குள்ளே காணப்படுகின்ற சகல பலவீனங்களும் அப்பா உம்மாலே பலப்படுத்தப்படுவதாக. நீர் பரிசுத்தராயிருக்கிறீர், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவனாயிருக்கின்றேன். பரிசுத்தமாய் வாழ நீர் எனக்கு பலத்தையும் ஆளுகையையும் அதிகாரத்தையும் நீர் கட்டளையிட போதுமானவராயிருக்கின்றேன். பரிசுத்த ஆவிக்குள்ளே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நம்முடைய வார்த்தைகளை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கேட்கின்ற, பார்க்கின்ற யாவருடைய ஆவியாத்ம சரீரத்தை, சிந்தைகள், நினைவுகள், எண்ணங்கள், தோற்றங்களை ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளை கைவிடாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே.